விவசாயம். பொள்ளாச்சி பொள்ளாச்சினாலே ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போது வீணாக போச்சுங்க. பொள்ளாச்சிக்கு பேரே இளநீ தேங்காய் தான் ஃபேமஸ்ஸு. அது வந்து இப்போ இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் வந்து மழை இல்லாத ஒரே ஒரு வறட்சி. இப்போ நம்மளோடது பார்த்திங்கன்னா ஒரு 1000 மரத்துக்கு மேலே வீணாக போச்சு. இப்போ இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்ன கேட்குறது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அரசாங்கம் என்ன பண்ணணும் அதுவும் தெரியல. நீ அடுத்தது வந்து இந்த இது 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 மறுபடியும் மீண்டும் மழை வந்துச்சுனால இந்த தோப்பு வந்து சரியாகணும்னு சொன்னால் 2-3 வருஷங்கள் ஆயிருங்க. இப்போ வந்து எங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். அது வந்து பூராமே அழிஞ்சு போச்சு. இனி அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்குறதுன்னு தெரியல. இனி அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு இது பண்ணணும். இப்போது தண்ணி பாசனம் பண்ணுவீங்க இல்லையா, அது கிணத்துல தண்ணி இருக்கா? கிணத்துல தண்ணி ஒரு சொட்டும் கூட கிடையாதுங்க. போர் வந்து 2000 அடி போட்டாலும் தண்ணி இல்லை. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி 150 அடி ஒரு 200 அடி போட்டாலே தண்ணி இருக்குது. பொள்ளாச்சிங்கிறதுனால தண்ணி இருக்குது. இப்போ வந்து 2000 அடி போட்டாலே தண்ணி இல்லை. அதனால் பூமி கீழே வந்து தண்ணி ரொம்ப பாலத்துக்கு போயிடுச்சு. அதனால் நீ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அது வந்து அரசாங்கம் தான் பார்த்து ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுத்து பண்ணணும். இப்போ பாசனத்துக்கு என்ன தான் பண்ணுறீங்க? இப்போ பாசனத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கே தண்ணி வந்து விலைக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குங்க. ஆடு இல்லை மாடு இல்லை ஒரு இதுவுமே இல்லைங்க. ஏன்னா வச்சு வளர்த்த முடியாது. இப்போ இது பார்த்திங்கன்னா தென்னை மரம் மட்டும் போச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. பறவைகள் பார்த்திங்கன்னா அணில் மயில் இந்த மாதிரியான பறவைகள் வந்து பூராமே போச்சு. ஏன்னா தண்ணி இல்லை தீவனம் இல்லை ஒன்றும் இல்லை எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போது மரம் மட்டும் அழிஞ்சு போச்சுங்கிறதுக்காக சொல்கிறதெல்லாம் இல்லை. எல்லா உயிரினமும் வந்து வீணாக போச்சு. அதுக்கு நீ மழை தான் எப்படி வரும் என்னங்கிறது தெரியல. நாங்கள் அடுத்தது என்ன செய்கிறதோ எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ நிலத்தடி நீர் மட்டும் இந்த அளவுக்கு வத்துனதுக்கான காரணம் என்னங்க? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு விவசாயி? மரங்களை பூரா வெட்டிட்டாங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு இதுங்க. மரங்களை பூரா வெட்டுறதுனால தான் வந்து இந்த மாதிரி மழை வராமல் போனதுக்கு காரணம்னு சொல்லி போட்டு நாங்களே இதாகிக்கிறோம். மரம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மரம் வந்து வீட்டுக்கு வைக்கணும்னு சொன்னது அப்போ எங்களுக்கு அதை பற்றி தெரியல. இப்போ தான் அதனுடைய இது என்னங்கிறது இந்த வருஷம் தான் தெரியுது. இந்த வருஷத்து மாதிரி எந்த வருஷம் வந்து தண்ணி இந்த மாதிரி இல்லாமல் போனதில்லை. மரங்க பூரா பட்டு போனதில்லை. வெயிலினுடைய தாக்கம் வந்து அதிகம். அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா 2000 அடிக்கு போர் போட்டாலும் தண்ணி இல்லை. கிணத்துல ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இப்போ நாங்கள் விலைக்கு வாங்கி தான் குடிச்சுட்ருக்கோம். என்ன பண்ணலான்ட்டு? அடுத்தது என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கே தெரியலைங்க. அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறது, அரசு பார்த்து நாங்கள் என்ன கேட்குறதுன்னே எங்களுக்கே தெரியல. எங்களுக்கே அதை என்ன அரசுக்கிட்ட போய் நம்ம என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கலாம் அல்லது என்ன மாதிரி கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அது தெரியல. அரசாங்கம் பார்த்து நீ ஏதாவது ஒன்றை பண்ணி எங்களை காப்பாற்றணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதோட எல்லாமே மண்ணோட மண்ணாத்தான் போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு இதுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.